நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு பேபி இருக்கும். அந்த பேபி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் அந்த பேபிங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கேங் ஆனால் அந்த கேங்கும் மாதம் ஏரியா ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணால் ஏரியாவுக்குன்னு இருக்க ஒரு முக்கியமான கேங். அந்த கேங் தான் இந்த கேங். இந்த கேங்கை பார்த்தாலே நம்ம மக்களுக்கு சம பயம். அவனுக்கு ஏன் இந்த பயம் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கெலாம் காரணம் நம்ம பேபிக்கெல்லாம் பெரிய பேபி, ரவுடி பேபி. அவள் பண்ணாத சேட்டையே இல்லை. நம்ம ரவுடி பேபியும் இந்த கேங்கில் இருக்க எல்லா பேபிங்களும் ஒன்றா சேர்றாங்களா, அக்கீல் அவங்க டீமில் சேர்த்துக்கிறாங்கன்றது தான் இந்த கதை. நான் எப்போ கடைக்கு போக சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, அது வெளியே. என்னடா வெளியே வந்து போனா? தோ தானே இருக்கு கடை, சீக்கிரம் போயிட்டு வா. போ, குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, சீக்கிரம் போ. என்னடா முறைக்கிற? என்ன இப்ப நான் கடைக்கு போகணுமா? 2 பில்டிங் தாலி தான் இருக்கு, மரியாதையா போற. இப்போ நீ போலன்னு வை, உன்னை வந்து வச்சுக்கிறேன். Hey! 15 minutes later. ஏய், நில்லு. 2 பில்டிங் தள்ளி இருக்கிற கடைக்கு போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? ஓ, உனக்கு சொன்னா புரியாது, கொஞ்சம் வா. வா. எங்க வான்றல? வா. அங்க பாரு. அவங்களாம் நான் வெளில வந்தாலே கலாய்க்கிறாங்க, போட்டு மிதிக்கிறாங்க. இது காரணம் யாரு? யாரு? நீ. அவங்கெல்லாம் ஒரு ஆள்னு இவன் பயப்படுறான். ஷபா. புடி புடி புடி. டிக் டிக். யாரது? என்ன வேணும்? நகை வேணும். நீதான் கேட்ச. ஒழுங்கா போ. அகில், என்ன ஃபீலிங்கா? ஏய், அவன் கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கு. டேய், நீ யாரு? ரவுடி பேபியோட தம்பி. அசிங்கமா போய் கேட்கலாம் முடியாதுடா. இந்த வெட்டி பந்தாங்க தான் இந்த ஏரியாக்குள்ள நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸே இல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன சேர்த்து வை, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். டேய் வா, நம்ம 2 பேருமே விளையாடலாம். ப்ளீஸ்க்கா. எத்தனை நாள் தான் உன் கூடயே விளையாடுறது? போர் அடிக்குது. ப்ளீஸ்க்கா, ஒரு வாட்டிக்கா, ப்ளீஸ்க்கா. சரி, வந்து தொலை. என்ன வேணும்? நகை வேணும். ஆளை கூட்டினு வந்திருக்கியா? என்ன பேசி திக்க வந்திருக்கியா? நான் பேச வந்திருக்கேன், இவ தீக்க வந்திருக்கா. இரு பேச்சாதான் இருக்கு. சண்டை போடலாம் நான் வரல. இவனை டீம்ல சேர்த்துக்கோங்க. என்னது? எங்க டீம்ல அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது. நாங்க இந்த ஏரியாவுக்கு வந்து புதுசுல உங்க அக்கா என்னென்னலாம் பண்ணா தெரியுமா?
டேய் பாலுக்கு ஒன்றும் ஆகலடா. டேய் ஆமாண்டா. என்ன அம்மா இதான் குடுக்க சொன்னாங்க. பார்க்காத கிண்ணத்துல ஒன்றும் இல்லை. திமிரு? அம்மா ஆனதாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஏய் இரு நான் வரேன். ஏய் வந்து ரோடு இல்ல வாடா. வாடா. வா விளையாடலாம். ஏன் கூடயா வர முடியுமா? உன்னை அந்த கேங் கூட சேர்த்து வைக்கிறேன்டா. எதுக்கு? ஒரு வாட்டி அசிங்கப்பட்டது பத்தாதா என்ன? சும்மா சும்மா அசிங்கப்பட்டுமா என்ன? நான் தனியா ரூம்ல இருந்துக்கிறேன். ஆளை விடுறா சாமி. ஏய் நீ உன் அக்காவை நம்புடா. அப்படின்ற ஆமாங்கிறேன். சொல்றேன்ல, நீ என்ன நம்பி வா. வாடா போலாம். எப்படி? வாடா. சும்மா கேள்வி கேட்டு. பால் 1 minute. Friends. அங்கிள் ஒரு கிரேப் ஐஸ் கொடுங்க. ஓ கிரேப் ஐஸ் தான் விஷயமா? கிரேப் ஐஸாடா காலி ஆயிடுச்சு. சரிங்க அங்கிள். ஆஹா இவகிட்ட 2 ஐஸ் இருக்கே. நில்லு. ஐஸ் வேணுமா? ஃப்ரெண்ட்ஸ் இந்தாங்க. 1 2 வா ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம். யாருமே காணோம். எங்க ஃபர்ஸ்ட் ஆள் அங்க இருக்காங்க. ஓகே ஓகே செகண்ட் எங்க? பின்னாடி, எனக்கு பின்னாடி. தேர்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட். எப்படி? ரவுடி பேபிடா. அவ ஃப்ரெண்ட்ஸ். நோ. ஏ ப்ளீஸ் பா ஃப்ரெண்ட் ஐ லவ் பா. ஏ ப்ளீஸ் பா ஃப்ரெண்ட்ஸ் ஐ லவ் பா. ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு கேம் வைக்கலாம். அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்த கேங்கோட லீடர். என்ன ஓகேவா? ஓகே. ஆரியா Come on, Arya. Arya. எதுக்கு இன்னும் சண்டை போட்டு பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டு? விட்டு கொடுத்து போனா எவ்வளோ நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப நான் ஜெயிச்சிட்டேன்னா கோவம் இன்னும் பெருசாகும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
3 ஆக்ஷன். என்னது? என்னடா இன்னொரு வாட்டி அகைன் ஏய் சவுண்டா தள்ளி ஒரு கொட்டு கொட்டவள டக்குன்னு முடிச்சிரு. அவ போய் கொட்டவள தீமரு வீடி போங்க வீடி அக் பண்ணுங்க. ஐயா ஹலோ ரவுடி பேபி ஃபேமிலி. ஸோ ஏரியா கேங் எல்லாருக்குமே அவங்க தெரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இந்த வீடியோவில் வந்து டேக் பண்ணி மறக்காமல் பார்க்க சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த ரவுடி பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. டேய் முத்து, ஒன் சைடு லவ் பண்ணிருக்கியா? இந்த பாரு, என்னை வெறி ஏத்தாத. நானே 2 வருஷமா லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி 6 மாசமா மூவ் ஆன் ஆக முடியாம அலைஞ்சுன்னு இருக்கேன். என்னை வெறி ஏத்தாத. டேய், டபுள் சைடு லவ் எல்லாம் ஈஸிடா. ஒன் சைடு லவ் தான்டா ரொம்ப கஷ்டம். எதை வச்சு சொல்ற? இங்க பாரு, நீ டபுள் சைடு லவ் பண்ணும்போது நீ போடுற எஃபர்ட்ஸ், கிஃப்ட், லவ் இதெல்லாம் உனக்கு ரெசிப்ரோகேட் ஆகும். ஆனா நீ ஒன் சைடு லவ் பண்ணன்னு வச்சுக்கோ,